குட் மார்னிங் சாம்பியன்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டேட்டா எக்ஸ்சேஞ்ச் ஃபைல் அப்படின்றத பார்க்க போறோம். டேட்டா எக்ஸ்சேஞ்ச் ஃபைல் பார்க்கறதுக்காக இந்த நோட்ஸை ரெடி பண்ணி வந்திருக்காரு குமரேசன். நம்மள சந்திக்க வந்திருக்காரு. டேட்டா எக்ஸ்சேஞ்ச் ஃபைலை எப்படி செல்லமா கூப்பிடுவீங்க? DXF அப்படின்னு கூப்பிடுவாங்க. டேட்டா எக்ஸ்சேஞ்ச் ஃபைலை பார்த்தா டேட்டா எக்ஸ்சேஞ்ச் ஃபைல் கூப்பிடுவாங்க, DXF அப்படின்னு செல்லமா கூப்பிடுவாங்க. சரி, ஓகே. இது DXFல என்ன சொல்ல வரீங்க? It available in several drafting package. This is a neutral file format developed by Autodesk used for CAD software. DXF யாரு உருவாக்குனா அப்படின்னா CAD சாஃப்ட்வேர் தான் உருவாக்குனா. Autodesk AutoCAD தான் அவங்க தான் இது பண்ணாங்க. இது வந்து நியூட்ரல் ஃபைல் ஃபார்மேட் சொல்றாங்க. நம்ம எப்படி சொல்றாங்க? Neutral file. DXF நியூட்ரல் ஃபைல் ஃபார்மேட் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே. அப்புறம் ASCII drawing interchange DXF ஃபைல்ஸ் என்ன? DXF files are standard ASCII text files. They can easily translate to the format of other CAD system or submitted to other program for specialized analysis. So ASCII drawing interchange DXF ஃபைல ஸ்டாண்டர்ட் ASCII டெக்ஸ்ட் ஃபைலா வச்சிருப்பாங்க. எங்க வேணா மாத்த முடியும்னு சொல்றாங்க. ரைட்டிங் a DX file in AutoCAD என்ன பண்ணலாம்? If we in AutoCAD we can generate a drawing interchange file from existing drawing by means of drawing editor DXF out command. ஸோ நம்ம என்ன ரைட்டிங் a DXF ஃபைல் இந்த AutoCAD வந்து நம்மளால பாசிபிளாக நம்மளால பண்ண முடியும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, if we in AutoCAD we can generate a drawing interchange file அப்படின்னு ஒன்று இது பண்ணிட்டு from existing drawing file இருந்து drawing interchange file இது பண்ணிட்டு drawing editor ஒன்று இருக்கு DXF out command அதை பயன்படுத்தி பண்றோம் அப்படின்னா இந்த கமாண்ட் ஃபார்மேட் எப்படி இருக்கும்? Command வந்து DXF out ன்னு file name வந்து file name. சரி. So default name for the output file same as that of current drawing. அதாவது நம்ம என்ன பேர் இப்ப சுரேந்திரன் அப்படிச்சா surendran.dxf னே வரும். நம்ம இதெல்லாம் வந்து பண்ணும்போது பார்த்திருக்கோம். ஆனா அது என்னதான் நடக்குதுன்னு தெரியாது. பட் இது ஃபைல் டைப் ஆஃப் DXF இருக்கும். சோ நம்ம வந்து ஒரு டிராயிங் இப்ப DXF வரும். லோடிங் DXF ஃபைல் இன் AutoCAD எப்படி பண்ணுவாங்க? Drawing interchange file can be converted into AutoCAD drawing by means of DXF in command. ஸோ இங்கே DFX அவுட் கமாண்ட் மாதிரி அங்கே DXF இன் கமாண்ட். எந்த கமாண்ட் எதுக்கு பயன்படுத்துகிறோன்றது தெரியணும். இன் கமாண்ட் ஃபர்ஸ்ட் என்டர் த டிராயிங் எடிட்டர் using the create new drawing task from the main menu of AutoCAD. Then given the DXF in command. Command வந்து DXF in file name same. ஸோ DXF அவுட் மாதிரி இங்கே DXF இன் ஃபைல் நேம் வந்து DXF ஃபைல் ஃபார்மேட் எப்படி இருக்கணும்? It describe the format of DXF file type of a DXF. அப்படிதான் இருக்கணும்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றாங்க? ஜெனரல் ஃபைல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? A DXF file is simply an ASCII text file with a file type of DXF. It is formatted text. The overall organization of a DXF file is header section, table section, block section, entire section, end of the file. And grouping range, following value, group range and following value. ஸோ இப்போ இதான் ஆறுமே கம்பைல் பண்ணி தான் ஜெனரல் ஃபைல் ஸ்ட்ரக்சர் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. என்னன்னா ஹெடர் செக்ஷன்ல என்ன சொல்றாங்க? General information about the drawing is founded in this section of a DXF file. Each parameter has the variable name and an associative value. So general information தான் header sectionல இருக்கும்ன்றாங்க. அடுத்த table sectionல என்ன இருக்கும்? This section contains definition of named item, line type, layer type, text style, view table, user coordinate system table. So table sectionல ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள்லாம் இருக்கு. என்னென்ன குறிப்பிட்ட விஷயங்கள்லாம்? லைன் டைப் இருக்கும், லேயர் டைப் இருக்கும், டெக்ஸ்ட் ஸ்டைல் டேபிள் இருக்கும், view table இருக்கும், user coordinate viewport configuration table, drawing manager table. இதெல்லாம் இருக்கும் அப்படி சொல்றாங்க. block sectionல என்னெல்லாம் இருக்கும்? This section contains block definition entities describing the entities comprising block in the drawing. entity sectionல என்ன இருக்கும்? Contains the drawing entities including any block reference. end of the file என்ன சொல்றாங்க? If we DXF out entities option, the DXF file will contain only the entities of and end of the file section. The entity section will reflect only the object you select for output. group range-உம் அதோட following value 0 to 9 என்ன இருக்கும்? String 10 ல இருந்து 59, floating point 679, integer 210 ல இருந்து 239, floating point command 999 ல command string. இருக்கும். ஸோ இன்னைக்கு DXF ஃபைலை பற்றி ஃபுல்லாக எலாபரேட்டட் நோட்ஸை நமக்காக கொடுத்த குமரேசனுக்காக மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங் கிடைக்கும் சொல்லிட்டு எல்லாருமே வந்து மனசார வேண்டுவோம். அவர் இந்த கண்டென்ட்டை கொடுத்ததுக்காக அவரை பாராட்டுவோம், வாழ்த்துவோம், நன்றி கூறுவோம். தேங்க்யூ. ஸோ நீங்கள்